அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவல்கள் நமக்கு எப்பவுமே கிண்டலாக இருக்கக்கூடாது. நமக்கு பின்பற்ற முடியலன்னா அது வேற விஷயம். ஆனா நையாண்டி பண்ணக்கூடாது. அது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் அதை ரொம்ப கடுமையாக கிடைக்கும். கிண்டல் பண்றதுக்கு என்னுடைய மார்க்கம் தான் அவர்களுக்கு கிடைத்ததாங்கிறான். அவர்களை கடுமையாக நாம் மறுமையில் தண்டிப்போம் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உனக்கு ஏழு மணி பின்பற்றிட்டு போ, கிண்டல் பண்ணக்கூடாது. தாடி வச்சவங்களை பார்த்து கிண்டல் பண்றது, என்ன லவ் பிரேக்கா, காவல் தோல்வியா, என்ன காசு இல்லையா, பிளேடு வேண்ட காசு இல்லையா அப்படி. நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் தாடி வைக்க சொன்னதுக்காக தாடியை வச்சுட்டு இருக்கிறோம். அதை கிண்டல் பண்ணக்கூடாது. அது நாகரிகம் அற்றது அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படும். உனக்கு வைக்க முடியலன்னா போய்க்கே, அது நீ அல்லாஹ் பருமையில பார்த்துக்க. ஆனா அடுத்த டிசிப்ளின் இல்லைங்கிறது. இன்னைக்கு ஸ்கூல்கள்ல நடக்கக்கூடிய அநியாயம், ஸ்கூலுகள்ல நடக்கக்கூடிய அப்பறந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அல்லாவுக்காக தாடி வைக்கணும் அப்படி என்கிற ஒரு சுண்ணாவை பின்பற்றணும் என்கிற தேவை உள்ள ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு மாணவனால நம்முடைய முஸ்லிம் பாடசாலைகளை படிக்க முடியல. பேருதான் இஸ்லாமிய முஸ்லிம் பாடசாலைகள். முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் என்று பேரு. நிர்வாகம் முஸ்லீம், அதிபர் முஸ்லீம், ஆசிரியர் முஸ்லீம், ஒரு சில ஆசிரியர்கள் தான் மாற்று மதத்தினர், மாணவர்கள் முஸ்லீம். ஒரு பள்ளி ஒரு ஸ்கூலுக்கு நிர்வாகம் நம்ம தான். கவர்மெண்ட் நமக்கு தூக்கி தந்துட்டு, கவர்மெண்ட் தாடியை வலிக்கணும் என்று சட்டம் போடவே இல்லை. நல்லா பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஸ்கூல்ல பிள்ளைகள் தாடி வைக்க கூடாது என்று கவர்மெண்ட் சட்டம் போடல. நான் என்னுடைய மகனுடைய விஷயத்துல ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் போயிட்டேன், ஒம்புட்ஸ்மேன் வரைக்கும் போயிட்டேன். கவர்மெண்ட் எனக்கு ரிப்போர்ட் எழுத்துல தந்தாங்க, உங்களை தாடி வைக்கிறது நாங்க தடுக்கல, உங்களுடைய ஸ்கூல் நிர்வாகம் செய்தால் செஞ்சுட்டு போங்க. ஏண்டா நாங்க ஒவ்வொரு மதத்து கலாச்சாரத்தையும் அவங்க பின்பற்றணும். ஸ்கூல்ல முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம், இந்து கல்லூரி, கிறிஸ்தவ நகர். அதனாலதான் நம்முடைய பாடசாலையில பெண்கள் சர்தா போட்டுட்டு போறாங்க, தொப்பி போட்டு போறாங்க, கராத்து ஓதி ஆரம்பிக்கிறாங்க. சலவாத்து போட்டா சட்டம் மாறும். நாங்க எல்லாருமா சேர்ந்து, சார் எங்கட பிள்ளைகள் அல்லாவுக்காக தாடி வைக்கக்கூடிய பிள்ளைகளை ஏன் தடுக்கிறீங்க? ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை கேட்கல? ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இறங்குகல? ஏன் நம்ம இறங்குகல? நாட்டு ஜனாதிபதியே மக்கள் கூடினா விரட்ட முடியும் என்று நிரூபிச்ச நாட்டில் இருந்துகிட்டு ஒரு ஸ்கூல் சட்டத்துல இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றதுக்கு ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு ஏலாட்டி நாங்க என்ன மனுஷன்? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் நம்ம தட்டி கேட்க மாட்டேங்கிறோம்? நைட் கிளாஸ் வைக்கிறாங்க, எதுக்கு நைட் கிளாஸ்? ஏன் பேரண்ட்ஸ் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஸ்கூல்ல கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது சிலபஸ் முடிக்கிறது. ஏன் சார் சிலபஸ் முடிக்கிறதுனா கிளாஸுக்கு வாங்குறது சில ஆசிரியர்கள் கையாளாக. ஸ்கூல்லயே அரட்டை அரங்கு நடந்துட்டு கெஞ்சின்ல தான் அவங்களை சந்திக்கலாம். எப்பயாவது டீம் வந்தோடனே மேசையில பேசரிக்கும் கண்ணாடி இருக்கும். என்ன வகுப்புல இருந்து தண்ணி குடிக்கப்படும், பாத்ரூம் போகப்படாதா? அவன் தப்புறத்துக்கு ஸ்பெக்ஸ கலட்டி மேசையில வைக்கிறான், பேசத்துக்கு மேசையில வச்சுட்டு அவன் போய் பேசிட்டு இருக்கிறான். பாடம் நடக்குது இல்லை. சின்ன வகுப்பு பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, குறிப்பாக ஏழவல் பிள்ளைகள், ஓலவல் பிள்ளைகள் சிலபஸ் வெளியில வா, பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், போன்ல நீங்க லேசா பாடத்தை அணியப்பட்டு இருக்கிறீங்க, இதால எவ்வளவு பெரிய ஆபத்து நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய விஷயத்தை நீங்க தான் பிள்ளைகளை கூப்பிட்டு பாடம் நடத்துங்க. இப்போ ஒரு பட்டன் அமைக்கிட்டா 500 பிள்ளைகளுக்கு போய் இதை எழுதிக்குவாங்க, நாளைக்கு இந்த அசைன்மெண்ட் முடிச்சுக்குவாங்க. அதுவும் ஸ்கூலுக்கு டீம் புதன்கிழமை பெருதாமண்டா திங்களின் செவ்வாயும் மழை இதெல்லாம் எழுதிட்டு வாங்க புல் வேட்டை கொடுத்து போட்டு காப்பாற்று அவங்க தப்பிடுவாங்க. மாணவர்களை வச்சு அவங்க சம்பளம் எடுத்து விட்டிக்கிறாங்க. ஒரு சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களும் இல்லை, அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில ஆசிரியர்களை தவிர என்ன செய்யறாங்கன்னு போன்ல அனுப்புறாங்க. இந்த போன்ல அனுப்புறதால நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலையும் கண்ணி. இந்த போன் எப்ப இந்த மாணவர்கள கையில வந்துச்சோ அப்ப நாசமா போச்சு. காதல் கலாச்சாரத்துல வந்துட்டு விபச்சாரம் நடக்குது, தூள் பாவனை நடக்குது, கள்ளத்தனமான விஷயங்கள் நடக்குது. இந்த பிள்ளைகள்கிட்ட போன் வந்ததால ஃப்ரீ ஃபயர், பப்ஜி என்று விளையாடிக்கிட்டு போறான், மோசமான படத்தை பார்த்துக்கிட்டு போறான். எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை உண்டான சரித்திரம் நடந்துச்சா இல்லையா? இது மிம்பர் மேடையில பேசித்தான் ஆகும். எத்தனை ஸ்கூல் பிள்ளைகள் வியோஜியை சந்திக்க போறாங்க, எத்தனை பேரண்ட்ஸ் ஊரை விட்டு ஓடி போறாங்க. நானும் தங்கச்சி கடையில தப்பான தொடர்பு போன் வந்தது கூட தான் வந்துச்சு. ஆட்டோக்காரனால எல்லாரும் இல்ல, ஒரு சில ஆட்டோ டிரைவரால, டாக்ஸி டிரைவரால, பக்கத்து வீட்டுக்காரன், ஆசிரியரால பிள்ளைகளை காதலிக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள் எத்தனை பேர் பத்திரிகையில் வந்து எல்லாமே இந்த லாக்டவுனுக்கு கொரோனாவுக்கு பிறகு போன்ல ஜூம் கிளாஸ் நடந்ததுக்கு பின்னால்தான். அப்ப இந்த பேரண்ட்ஸ் தாடிக்கு வாயை திறக்கிறதும் இல்லை. இந்த போன்ல சிலபஸ் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க சார், டியூப்ல தாங்க, பிரிண்ட் எடுத்து தாங்க, காசு நாங்க தார
வந்து ஏன் பேரண்ட்ஸ் கேட்க மாட்டேங்கிறீங்க? நைட் கிளாஸ் என்னத்துக்கு? நைட் கிளாஸ் என்னத்துக்கு? 6 மணி பிறகு கிளாஸ், 8 மணி பிறகு கிளாஸ், 10 மணி வரைக்கும் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. எக்ஸாம் போறதுக்கு பதிலாக வியோஜிக்கு தான் கொண்டு போக வேண்டியது பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் 10 வயசுக்கு மேல பாப்பாவை பக்கத்துல வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்ன இந்த மார்க்கத்துல நாங்க அந்நியனோட தனியா விடுறதை கிளாஸ் எடுக்க வர்றதை எப்படி? ஏன் இந்த அனுமதி? படிக்கத்தான் வேணும். பகல் நேரத்துல என்ன இருக்கிறாங்க? சிறைக்கிறாங்களா? அவங்களுக்கு தானே சிலபஸை கொடுத்து சம்பளம் கொடுக்குது கவர்மெண்ட். காலையில 7:30 இருந்து 2 மணி வரைக்கும் பிள்ளைகளை விட்டுப்பட்டு லவலவான்னு நாம ஊட்டரிக்கமே படிச்சு கொடுக்க வேண்டியதாங்க. முசுப்பாத்தி நடத்தப்பட்டு வராங்க. இதை வச்சு கிளாஸுக்கு வர சொல்றாங்க. நாங்க இந்த தலகவந்தவர்களா பேரண்ட்ஸ்? ஏன் விட்டுப்பட்டு இருக்கோம்? ஊருக்குள்ள நடக்கிற அநியாயத்தை ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறோம்? தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாரும் கண்விடுங்க. நம்முடைய கையில தான் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் நிர்வாகமே நாம தான். நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் போன்ல எந்த சிலபஸ் நீங்க அனுப்பக்கூடாது. போன்ல டாக்குமெண்ட் அனுப்பக்கூடாது. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பிள்ளைகளை படிச்சு கொடுக்க கூடாது. நேராக அனுப்புறோம் படிச்சு கொடுங்கன்னு சொல்லுங்க. என்ன நைட்டு கிளாஸ் என்று கேளுங்க. சிலபஸை ஸ்கூல்ல முடிங்க. நாங்க ஸ்கூல்ல முடிச்சப்பட்ட நாங்க பாஸ் ஆகிறோம் என்று சொல்லுங்க. பாடம் ஒழுங்கா நடக்கும். இந்த டியூட்டர்கள் உழைக்காண்டுகள் டியூட்டரிய போட்டு டியூட்டருக்கு போகாம இருந்து காஞ்சு போய் கிடக்கட்டும். பிள்ளைகள் மாற்றி முறையெடுத்தா கவர்மெண்ட் சேர்த்து கொள்ள பிடிக்கும் நம்முடைய ஆசிரியர்கள். நீங்க பள்ளிக்கூடத்துல பாடம் நடக்காட்டி டியூஷனு கூட்டு கோடிக்கணக்கில் செலவாச்சு, லட்சக்கணக்கில் செலவாச்சு. ஒரு வகுப்புக்கு 1400 ரூபாய். சோத்துக்கு வழி இல்லாத காலகட்டத்தில் இருக்கிறோம். அரிசி வேண்ட வழி இல்லாத நிலையில இருக்கிறோம். தெரியாம பிச்சை எடுக்கிறாங்க. இங்க இருக்கிற அங்க போய் பிச்சை, அங்க இருக்கிற இங்க இருக்கிற பிச்சை. இன்னைக்கு ஒரு சிலர் கிட்னி ஃபெயிலியர் என்று ஆட்டா போட்டுட்டு பச்சை பொய்ய சொல்லி வசூல் பண்ணி கேட்கிறான். அப்ப வழி இல்லாம இப்படி எல்லாம் உழைக்கிறான். அப்ப வகுப்புக்கு 400 ரூபாய். அந்த அவரத்தை என்ட்ரன்ஸ்ல காசு 500 ரூபாய் கட்டி போட்டு தான் வகுப்புக்குள்ள போறேன், 100 ரூபாய் கட்டி போட்டு தான் வகுப்புக்குள்ள போறேன். நல்லா உழைக்காண்டுகள், நல்லா உழைக்காங்க. நாங்க உழைக்கிற தப்பு. இந்த உழைப்பு உங்களுக்கு எப்படி வந்த சுரண்டி வந்த ஸ்கூல்ல ஒழுங்கா பாடம் நடக்காம நீங்க வகுப்பு நடத்துங்க. நாம யாருமே வகுப்புக்கு அனுப்பப்படும். ஸ்கூல்ல தான் படிக்கும். கொஞ்சம் பொறுமையாதீங்க தயவு செஞ்சு. நம்முடைய மார்க்கத்தை நாம பின்பற்றுவோம். இன்னைக்கு யூனியன் இந்தியிலையும் சேத்திலையும் போட்டுக்கிட்டு காசாவுக்கு எதிராக குரல் கொடுக்க தமிழ்லையா முதல் வெளியாக்கும். அது பிறகு காசாவில் இருந்து வெளியாகட்டும். முதல் எடுப்போம். நாம நபியை பின்பற்றுவோம். தாடி வைக்க என்னைக்கு நீக்கம் இல்லை. நாம் பேசாம இருக்கணும். தாடி வைக்கிறேன் நான் பார்த்து டிசிப்ளின் இல்லை. என்னடா தாடி வச்சுக்க டிசிப்ளின் இல்லையான்னு கேட்கக்கூடாது. மாஷா அல்லாஹ், எங்களுக்கு தான் வக்கீல்ல முடியல, எங்களுக்கு தான் அந்த தைரியம் வரல. நீ வச்சிருக்கிறோம் அல்லாஹ் பரக்கத் செய்யும்னு சொல்லி கபருக்குள்ள போகக்குள்ள நம்மளோட வர சுண்ண இந்த தாடி அதை பலிச்சு போட்டு போய் மலக்குமார்களுக்கு முன்னாடி போய் வெட்கப்படையா? நாம பிள்ளைகளை தாடியை வச்ச பிள்ளைகளை ஸ்கூல்ல இருக்கிற டிசிப்ளினுக்கு பொறுப்பா இருக்கார் மௌலவி சாப். டிசிப்ளின் இல்லையா பலிக்கட்டம் தொட்டு பார்க்க நபியை பின்பற்ற தொடங்கிட்டாய் வலி எங்க நாசமா போக மார்க்கத்தில் இருக்கிறார். இவர் இஸ்லாம் தெரியுமா இவங்களுக்கு? ஒருவன் அல்லாஹ்வுக்காக தாடி வைக்கிறான், அதை வலிக்க சொல்லி வேதனைப்பட்டு கண்ணீரோடு இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் தாடியை வலிக்கிறாங்க. வலிக்க கூடாது சகோதரர்கள். படிப்பை விடலாம், அல்லாஹ்வுடைய சுன்னாவை விடக்கூடாது. ஸ்கூலை விட தேவையில்லை. அல்லாஹ் எளிய ரிசுக்கு தந்துகிட்டே இருக்கான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. சூரா அல்-ஹூத் 6வது வசனம். ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நாம் எழுதிட்டோம். அப்படி அல்லாஹ் ரிசுக்கு அளித்தான். நீங்க அமெரிக்காக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாத ரிசுக்கு கிடைக்காது. சோமாலியாவுல பிச்சை எடுத்தாலும் உனக்கு எழுதின ரிசுக்கு தப்பா? அல்லாஹ் ரிசுக்கு எழுதிட்டேங்கிறான், அந்த ரிசுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கூட கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.